பணக்காரர்கள் பணத்திற்காக வேலை செய்வதில்லை. பணம் தான் அவர்களுக்காக வேலை செய்கிறது. அப்படின்னு அந்த புத்தகத்தோட ரிஸ்டாட் பணக்கார தந்தை என்ன சொல்ல வர்றாருங்கிறதை ரொம்ப எளிமையா சுருக்கமா சொல்றேன். 1. ஏழைகள் எதிராக பணக்காரர்கள். சிந்தனை வித்தியாசம். ஏழைகளும் நடுத்தர மக்களும் இவங்க பணத்துக்காக ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது ஒரு வேலைக்கு போவாங்க, மாசம் ஆனா சம்பளம் வாங்குவாங்க. அந்த சம்பளத்தை வச்சு செலவு செய்வாங்க, கடனை அடைப்பாங்க. மறுபடி அடுத்த மாச செலவுக்கு வேலைக்கு விடுவாங்க. இவங்க வாழ்நாள் முழுக்க பணத்தோட கட்டுப்பாட்டுல பயம் மற்றும் பேராசை காரணமா வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. பணக்காரர்கள் இவங்க தங்களோட நேரத்தையும் உழைப்பையும் வெறும் சம்பளத்துக்காக மட்டும் முதலீடு செய்ய மாட்டாங்க. அவங்க வேலை செய்யாத போதும் அவங்களுக்கு பணம் வர்ற மாதிரி ஒரு சிஸ்டம் உருவாக்குவாங்க. 2வது, பணம் உங்களுக்காக வேலை செய்வது என்றால் என்ன? இதுக்கு பேர் தான் அசெட்ஸ் டேஷ் சொத்துக்கள் உருவாக்குறது. நீங்க தூங்கிக்கிட்டு இருந்தா கூட உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கணும். அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தொழிலை தொடங்கி அதை ரன் பண்ண மேலாளர்களை நியமிக்கிறது. பிசினஸ், நீ பங்குகள், ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அல்லது ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் போன்றவற்றை முதலீடு செய்து பணம் மூலம் பணத்தை பெருக்கிறது. ரியல் எஸ்டேட்ல முதலீடு செஞ்சு அதன் மூலமா மாசம் மாசம் வாடகை, ரெண்டல் இன்கம் வர்ற மாதிரி பண்றது. இந்த இடத்துல அவங்க உழைக்கல, அவங்க முதலீடு செஞ்ச பணம் தான் அவங்களுக்காக உழைச்சு மேலும் மேலும் பணத்தை கொண்டு வருது. 3வது, ரெட் ரேஸ் ஆன் எலிப்பொறி வாழ்க்கை. நம்ம ஊர்ல கடன்காரன் வாழ்க்கைன்னு சொல்றதை அவர் ரெட் ரேஸ்ன்னு சொல்றாரு. சம்பளம் அதிகமாக அதிகமாக நம்ம ஆடம்பர செலவுகளும் லிபிலிட்டிஸ் உள்ள கார் லோன், கிரெடிட் கார்டு இஎம்ஐ அதிகமாகும். இதனால அந்த பணத்தை கட்டணும்ன்ற பயத்திலேயே பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ஆயுசுக்கும் வேலை செஞ்சே ஆகணும்ன்ற கட்டாயத்துக்கு மக்கள் தள்ளப்படுறாங்க. இதுல இருந்து தப்பிக்கணும்னா நாம வாங்குற சம்பளம் பணத்தை வச்சு முதல்ல வருமானம் தரக்கூடிய சொத்துக்களை அசெட்ஸ் வாங்கணும். அதுக்கப்புறம் அந்த சொத்துக்கள் தர லாபத்தை வச்சுதான் நம்ம ஆடம்பர செலவுகளை பண்ணணும். சுருக்கமா சொல்லணும்னா, உங்க கையும் காலும் உழைச்சி பணம் சம்பாதிக்கிற வரைக்கும் நீங்க பணக்காரன் ஆக முடியாது. உங்ககிட்ட இருக்கிற பணம் உங்களை விட வேகமா உழைச்சு பணத்தை கொண்டு வரும்போது தான் நீங்க உண்மையான பணக்காரன், ஃபைனான்சியல் ஃப்ரீடம் ஆக முடியும். இதுதான் அந்த புத்தகத்தோட மிக முக்கியமான பாடம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.